காகமும் கார்த்தியும். நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு அழகான கதை. சுடரொளி ஒரு பள்ளிப் பருவமானவன். அவன் ஒரு நாள் தன் வீட்டு முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது கா கா என்று கத்திக்கொண்டு ஒரு காகம் பறந்து வந்து அவன் வீட்டின் அருகிலுள்ள மரக்கிளையில் அமர்ந்தது. சுடரொளிக்கு அந்த காகத்தை பிடிக்க ஆசை வந்தது. உடனே அதை நோக்கி ஓடினான். சுடரொளி அருகில் சென்றதும் அந்த காகம் உடனே பறந்து சென்றது. சுடரொளி திரும்பி வந்து மீண்டும் காகம் வருமா என்று காத்திருந்தான். அந்த காகம் மீண்டும் அங்கு வந்து அங்கும் இங்கும் நடந்தது. சுடரொளி தான் தின்று கொண்டிருந்த வடையை பித்து காகத்துக்கு போட்டான். காகம் வேகமாக ஓடி வந்தது. வடையை கொத்திக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பறந்தோடியது. அன்று வெகுநேரம் காத்திருந்தான். ஆனால் அந்த காகம் மீண்டும் வரவே இல்லை. இரண்டாம் நாள் அந்த இடத்திற்கு அதே நேரத்திற்கு அந்த காகம் மீண்டும் வந்தது. இன்று அந்த காகம் கைக்கு எட்டும் தொலைவிற்கு வந்தது. சுடரொளி நிலக்கடலையை அதன் முன் வீசினான். மூன்றாம் நாளும் அந்த காகம் சரியாக வந்தது. இன்று அச்சப்படாமல் சுடரொளியின் அருகில் வந்து அவன் கைகளை ஆவலோடு பார்த்தது. சுடரொளி அரிசியை கொண்டு வந்து போட்டான். காகம் பொறுமையாக ஒவ்வொரு அரிசியாக பொறுக்கி தின்றது. சுடரொளியும் காகமும் நண்பர்களானார்கள். அவன் சொல்லுவதை கேட்டு காகம் புரிந்து கொண்டது போல தலையை ஆட்டும். காகத்தால் எப்படி முடிகிறது? மணிக்கூடி இல்லை, எழுத தெரியாது, ஆனால் சரியான நேரத்துக்கு எப்படி வருகிறது? சுடரொளி வியந்தான். தானும் காகத்தைப் போல சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு செல்வது, அனைத்து வேலைகளையும் சரியான நேரத்தில் செய்வது என முடிவெடுத்தான். அவன் முடிவு செய்தபடியே தினமும் சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு தயாரானான். சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு வந்து அனைத்தையும் முறையாக செய்த சுடரொளியை அனைவரும் பாராட்டினார்கள். காகத்திடமிருந்து சுடரொளி கற்றுக்கொண்ட பாடம் நேரம் தவறாமை. நாமும் காலத்தை மதிப்போம், வெற்றி பெறுவோம்.